உடனே இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். சரி சொல்லுப்பா, அந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டார். மூங்கில் இலைமேலே தூங்கும் பனிநீரே, தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தீங்க. அந்த பாட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு விளக்கம் தெரியல. நானே யார்கிட்டே கேட்டு பார்த்தேன் அப்படின்னா. சரின்னு ஒரு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார். மூங்கில் இலைமேலே தூங்கும் பனிநீரே அப்படின்னு சொன்னாப்பா, இரவு காலை அதிகாலையில் பெய்கிற பனி பூரா மூங்கில் இலை மேலே இருக்கும், முத்து முத்தாக நிற்கும். அந்த பனித்துளிகளை காலையில் வர்ற கதிரவன், அந்த கதிரவன் வெயிலில் அது சுத்தமாக காஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். அந்த விளக்கத்தை கேட்டு பிறகு அந்த இளைஞனும், ஐயா நான் கட்டி இருக்கிற துணியும் தலையும் நனையாததுக்கு காரணம் நான் வச்சிருக்கிறேன் இல்லைங்களா இந்த கஞ்சி கலையம், இந்த கஞ்சி கலையத்தில் என்னுடைய வேட்டி ஆடைகளை எல்லாத்தையும் கழட்டி அது உள்ளே சொருக்கி அந்த கஞ்சி கலையத்தில் என் தலையில் நான் கவுத்துக்கணும் அப்படியே மழையில் நனைஞ்சி வந்துட்டேன். அதனால தான் என் துணியும் தலையும் நனையலை அப்படின்னு சொன்னான். இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கற்றது கைமண் அளவு அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க இல்லைங்களா. நாம் எவ்வளவு தான் நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்குது அப்படின்றத தான் நாம் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க.